போலாமா? அந்த புறத்திலே நான் ஒரு அழகியை கண்டேன். ஐயோ டேய், என்னடா நீ ஒன் டே மேட்ச் விளையாடுவோன்னு பார்த்தா இப்படி டெஸ்ட் பிளேயரா இருக்க. ஒன் டே மேட்ச் தானே பேபி, விளையாண்டா போச்சு. மச்சான், எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு. நான் சாக போகிறேன். என்னது, சாக போறியா? எது பண்ணாலும் நல்லா பண்ணு மச்சான், உன்னால முடியும். ஹலோ, சொல்றா. முடிவா கேட்குறேன், நீ என்ன சொல்ற? நீ என்ன நம்பி வா, நம்ம 2 பேரும் போய் சந்தோஷமா வாழலாம். வரேன்டா, அடுத்த வாரம் வரேன். ஆனா ஒரு கண்டிஷன், 1 hourல விட்டுடணும். ஓகேவா? ஏய், நான் அதை பத்தி பேசல, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ வரியா இல்லையா? ஏன்டா புரிஞ்சுக்காமையே பேசுற? யாரு, நானா? வீட்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. சொல்றது கேளுடா. என்ன நீ எப்ப வேணாலும் கேளு, நான் வரேன். இல்லைன்னா நீ வா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ வரல, நான் கண்டிப்பா சூசைட் பண்ணிப்பேன். ஏன்டா, கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற? மேட்டர் தான். அதான் ஆல்ரெடி பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? இங்க பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன நம்பி வா, நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன். வாரம் வாரம்லாம் எனக்கு தாங்காது, எனக்கு டெய்லியும் வேணும். புரிஞ்சுதா? ஏய், வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. நான் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், உன்னால வர முடியுமா முடியாதா? இப்பவே சொல்லு. என் வீட்டை பத்தி உனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சா நாளைக்கு வெட்டு குத்துன்னு ஆயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோடா. என்ன உங்க வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிரும்? என்ன எவன் கேட்க போறான்? எவன் வேணாலும் வரட்டும், நான் பாத்துப்பேன். நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? என்ன உங்க வீட்டுல இருக்கிறவங்க பெரிய பிஸ்தாவா? அவனுக்கு என்ன பெரிய ஆளுங்களா? என்ன அவனு கழட்டுருவானுங்களா, வெட்டிடுவானுங்களா? நாங்க பார்க்காத வெட்டு குத்தா? எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு, நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு. டேய், நான் சொல்றது கேளுடா. ஏய், என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி, அப்புறமா கூப்பிடு. ஓகே, பை. இவ்வளோ நேரம் என்னம்மா பண்ணிட்டு இருந்த? ஃபோன் பேசிட்டு இருந்தேன். ஃபோன் பேசிட்டு இருந்தியா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்டு கிட்ட. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? ஃபோனை கொடு பார்ப்போம். ஓ, என்னையே நீங்க சந்தேகப்படுறீங்களா? எனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னும் வேணும். போனா போவது எங்க அம்மா சொன்னாங்க, என்ன தாய் மாமான்னு உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா நீங்க டெய்லி என்ன சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்றீங்க. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. எனக்கு வாழவே பிடிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த போன் தானே. இந்த போன் இருக்கிறதுனால தானே நான் எல்லார்கிட்டையும் பேசுறேன். இந்த போனை உடைச்சிட்டு. ஆமா, இருமா. இது வரைக்கும் நீ உடைச்சது 124 போனும். ஆனால் இது வரைக்கும் அந்த ஃப்ரெண்டை நான் கண்டுபிடிக்கவே இல்லை. இதை உடைச்சேன்னா 125 போகணும். அதையும் நான் தான் காசு போட்டு வாங்கி கொடுக்கணும். நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறத நம்புகிறேன், வேற என்ன பண்ணுறது? மா, ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசுகிற, அப்படியே நமக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு அதெல்லாம் முடியாது. இவளுக்கு புருஷனாக இருந்ததுக்கு பதிலாக ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கலாம்.
ஐயா ஈஸ்வரா முருகா. வணக்கம் நண்பர்களே, என் பேர் மாரி. நான் இப்போ தற்கொலை பண்ணிக்க போறேன். என் சாவை லைவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சனியம் பிடிச்சவன் என்னமோ பண்றானே. நான் இப்போ தற்கொலை பண்ணிக்க போறேன். ஐயோ அபி, அபி வா உட்காரு. இந்த பையனை பார்த்துருக்கியா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? வணக்கம் நண்பர்களே, லைவ் வேற போட்டிருக்கான். மாறி. நான் இப்போ தற்கொலை பண்ணிக்க போறேன். இப்படி பேசிட்டு இருக்கானே. என் சாவை லைவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் எதுக்காக சாவணும் அந்த கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் நான் எதுக்காக வாழணுன்ற கேள்வி வர்றப்ப என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. காரணம், எனக்கு நல்ல பேரண்ட்ஸ் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நல்ல லவ் கூட இல்லை. என் சாவுக்கு முழு காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஐயையோ, அதுல தினேஷ் இருக்கானே, தினேஷ் அவனை கூட விட்டுருலாங்க. அப்பா காசை போட்டவொடனே நம்மளை விட்டான். அவனை கூட விட்டுருலாங்க. அது சுரேஷ் இருக்கானே, சுரேஷ் என் பேர் வர சொல்றான். அவன்லாம் நினைக்கும் போது ஒரு 500 ரூபாய் போட்டுருவோம். சின்ன ஹெல்ப் கூட பண்ணலைங்க அவன். அதெல்லாம் நினைக்கும் போது சரி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இப்படி அப்படி இருக்க தான் செய்வானுங்க. காசை போட்டோன்னே நம்மளை விட்டான். அது கூட பரவாயில்லைங்க. ஆனா என்ன சின்சியரா லவ் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனா பாருங்க ஒருத்தி. அதை நினைக்கும் போதுதான் நேரா வீட்டு வாசல் முன்னாடி போய் நின்று மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்தி தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும். ஐயோ, இவன் எங்க போறா? சரி விடுங்க, பாவம் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ. எங்கேம்மா போனேன்? சரி விடுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலைன்னு எடுத்துக்கிட்டா இந்த நாடே சுடுகாடு ஆயிடும். சரி போங்க, போய் பொழப்ப பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய். இவன் என்னமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். அதில் சாக போறான்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். வைங்க. ம் ம் மாப்பிள, இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தானு வையி, இவனை நானே கொண்டு போடுவோமாக்கா. ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேர் சேர்ந்து அவனை கொண்டுடலாம். சரி ஓகே. ஹலோ, யாரு? ஏன்பா லோன் வாங்கினா கட்ட மாட்டியா? என்ன லோனு? ஆன்லைன் லோனு 3000. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. யோ 1500 தானே எடுத்தேன். வாங்கினது 1500, வட்டியோடி 3000. ஓ 1500 கொடுத்துட்டு ஒரு வாரத்தில் 3000 கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு கட்டி தான் ஆகணும். கட்டலன்னா உன்னைய சும்மா விட மாட்டேன். யோ யார்கிட்ட வேணா சொல்லியா, கட்டலாம் முடியாது. நீ பணம் கட்டல, உன் போட்டோவை நியூடா போட்டு அசிங்கப்படுத்திடுவேன். போட்டுக்கா என்ன வேணா பண்ணிக்க. போ வை. லோனுக்காரண்ணா பாத்தியா, இவங்க 1500 3000 வாங்குறாங்க. எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க பாருங்க. ஏய் ஹலோ, என்னடா இப்படி பண்ணிட்ட? நான் தான் சொன்னேன்ல. நான் என்ன அப்படியேவா இருக்கேன்? நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருடா.
ஏண்டா நியூடாவாடா போட்டோ போடுற நியூடா? ஏண்டா உனக்கு என்னடா போட்டோ என்னடா? இந்தாடா போட்டோ என்னடா? வீடியோவே போடுறா. போடுறா இப்ப போடுறா. டிசைனா போடுறா. ஆன்லைன்ல லோன் வாங்கினவன அம்மனமா போட்டோ போட்டா தற்கொலை பண்ணிக்கிறோம்னு நினைச்சியாடா? வீடியோ எடுத்து டிசைன் அனுப்பிச்சு விட்றா. அவளை கேவலமாவாடா இருக்க நானு? நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? போடுறதான் போடுற, நல்லா போடு, எல்லாத்துக்கும் தெரியணும், டிசைன் பண்ணி போடு. யாருக்கிட்ட போடுறா? நான் போட்டா நியூடா போடு, இப்ப போடுறா. யாருக்கிட்ட? na 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 na